எல்லாம் வல்ல இறைவனாம் அருமை இரட்சகர் இயேசுவின் வல்ல திவ்ய நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய கர்த்தருடைய திருவார்த்தை சங்கீதம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். பிரியமானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகின் மீது பெரிய சூறாவளி வந்து மோதும். நன்றாக அழகாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கை என்னும் படகு திடீரென பேரலைகளால் சிக்கி அவதிப்பட்டு தடுமாறுகிறதை பார்க்கிறோம். மலை போன்ற பேரலைகள், ஆழியின் இரைச்சல்கள், சூறாவளி எதிர்பாராத விதமாக நம் மீது மோதி அடிக்கும். நம் படையில் இயேசு இருந்தால் போதும். திடீரென வருகின்ற பேரலைகள், கொந்தளிப்புகள் நம் இயேசு ராஜா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அடங்கிவிடும். அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதும் இயேசுவை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவோடு பயணம் செய்யுங்கள். அவர் நம்மோடு இருந்தால் போதும். எல்லா விதமான கொந்தளிப்புகளை அடக்கி அமர்த்துவார். சிலர் சொல்வதை கேட்டிருக்கிறேன். திடீரென்று மலை போன்ற பிரச்சனை, பேரலைகள் எங்கள் மீது வீசி ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கி, இப்போது ஏன் நான் வாழ்கிறேன், வீட்டுக்கு வருவதற்கு பிடிக்கவில்லை, எங்கேயாவது போய்விடலாம், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த பாடுகள், உபத்திரவங்கள், என் வாழ்க்கை நம் படகு தத்தளிக்கிறது, ஒரு அமைதியே இல்லை, சொல்லுன்னா பாருங்கள், என் காரியங்களை சொல்லி முடியவில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சமே, அலைமோதும் ஆழ்கடலில் தத்தளிக்கும் வாழ்க்கையின் உன் படகை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. உன் படகில் இயேசு இருந்தால் போதும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு இல்லா படகு அது வெற்று படகு. இயேசு இல்லா வாழ்க்கை அது சூன்யமான வாழ்க்கை. உன் வாழ்க்கை என்னும் படகை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. அவர் நம்மோடு இருந்தால் போதும். ஒரு பேர் அமைதி உண்டாகும். காற்றையும் கடலையும் சர்வ உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். எல்ஷடாய் நம்மோடு இருக்கிறார். காற்றையும் அலைகளை, கொந்தளிப்புகளை, இரைச்சல்களை அதட்டி அமர்த்துகிற வல்லமை அவர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. அவரை நோக்கிப்பார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கொந்தளிப்புகளை மாற்றி மனசாந்தி, அமைதியை கொடுத்து, மன நிம்மதியை கொடுத்து, தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென்.